ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். இந்த நல்ல நேரத்திலும் அன்பு பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பலனாய், நமக்கு சந்தோஷமாய், நமக்கு உற்சாகமாய் இருக்கிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே எதிர்பார்ப்போடு அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறீங்களா? என் தெய்வம் உங்களோட நிச்சயமாய் பேசுவார். சோர்ந்து போகாதிருங்கள். எத்தனை பலவீனங்கள், எத்தனை துன்பங்கள், துயரங்கள், நெருக்கத்தோடு கூட காணப்படுகிறீங்களா? இந்த காலையில் உங்களுடைய எல்லா நெருக்கத்துக்கும், எல்லா துயரத்துக்கும் என் ஆண்டவர் முடிவு உண்டாக்கத்தக்கதாய் உங்களோடு கூட இருந்தவர், உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் ஆண்டவர் யுத்த வீரனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளையே, எந்த காரியத்தின் நிமித்தம் நீ பயந்து போயிருக்கிறாய், தடுமாற்றத்தோடு இருக்கிறாய், இறுக்கத்தோடு இருக்கிறாய், மனம் சோர்வோடு இருக்கிறாயா? இந்த காலை வேளை உனக்கு ஒரு அற்புதமான நன்மையான வாசலை திறக்கும்படி என் ஆண்டவர் உனக்காக அவர் கிரியை செய்ய போகிறார். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போமா? இந்த நல்ல நேரத்திலும் 63வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீர் எனக்கு துணையாய் இருக்கிறதினால் உமது சட்டைகளின் நிழலில் களி கூறுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. உமது சட்டைகளின் நிழலில் நான் களி கூறுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். அன்பு பிள்ளையே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்படுகிறது. உன்னதமான தேவனை உனக்கு சொந்தமாய் நீ கொண்டிருக்கிறாயா? அந்த சொந்தமான தேவன் உன்னை சுதந்திரமாய் மாற்றி இருக்கிறார், உன்னை சுதந்திரமாய் கொண்டிருக்கிறார். எனவே அவர் உனக்கு நிழலாய் இருக்க போகிறார். எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை தனிமைகள், நீ சந்திக்கிற வேதனையின் வழியிலே நீ இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறாயா? ஆண்டவரே, எனக்கு ஒரு துணை இல்லையே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு ஆறுதல் இல்லையே, எனக்கு நிழலாய் தஞ்சமாய் இருப்பதற்கு எதுவுமே இல்லை, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி மனச்சோர்வோடு இருக்கிற தாயே, உன் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை உண்டாக்கும்படி தேவன் உன் கண்ணீரை காண்கிறவராய் உன் பக்கமாய் கடந்து வந்தவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இந்த நாளில் நீ விசுவாசத்தோடு ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. அன்பு சகோதரா, சகோதரி, எதன் நிமித்தமாய் தோல்வியுற்று போய் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறாயோ, நான் என் வாழ்க்கையில் இனி மீள முடியாது, நான் இந்த பிரச்சனையிலிருந்து நான் எழும்ப முடியாது, என்னுடைய தேவையை சந்திக்க யாரும் அங்கே வர மாட்டார்கள் என்று சொல்லி நீ முடிவெடுத்திருக்கிறாயோ, உனக்காக உன் தேவன் நிழலாய் வரப்போகிறார். என் தேவன் நிழலாய் தொடர்ந்து வருகிறவர். காணா ஒரு கல்யாணத்தில் ஒன்றுமே முடியாதென்றிருக்கிற அந்த நேரத்தில் தண்ணீரை ரசமாய் மாற்றி அந்த குடும்பத்தின் கண்ணீரை தொடைத்து அந்த மணமகன் மணமகள் மகளும்படி செய்த அதே ஆண்டவன் உன் பக்கமாய் கடந்து வந்திருக்கிறார். உன் கூடாரத்துக்குள் கடந்து வருகிறார். உன் வாழ்க்கையில் கடந்து வருகிறார். என் தேவன் அற்புதராய் இருக்கிறார். தண்ணீரை ரசமாய் மாற்ற முடியுமாயிருந்தால் வெறுமையாயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை உண்டாக்க முடியும். உன் தேவையை சந்திக்க முடியும். உன்னுடைய எதிர்பார்ப்புகளை அவர் தீர்த்து வைக்க முடியும். வாஞ்சியோடு கூட இந்த காலையிலே கர்த்தரை பாருங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர், உன் கண்ணீருக்கு பதிலை தந்த ஆண்டவர் இந்த நாளிலும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, கல்லறையும் அவரை கட்டி காக்க முடியவில்லை. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவர். உன் வாழ்க்கையில் மரித்த நிலைமைகள், மிகவும் மனமுடைந்த நிலைமைகள், கண்ணீரின் வழிகள், தனிமையின் நிலைமைகளை மாற்றி என் தேவன் இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்வார். அவருடைய நிழலிலே நீ களி கூறப் போகிறாய். உன் தேவன் உனக்கு சகாயராய், வெற்றி தரும் பட்டியமாய் அவர் உன் பக்கமாய் கடந்து வந்து கிரியை செய்ய போகிறார். அவரை விசுவாசியுங்கள். தோற்று போனேன் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள நல்ல தேவனே, இந்த நல்ல காலை வேளையிலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்முடைய நிழலிலே தஞ்சம் அடையும்படி ஓடி வந்த என் அன்பு பிள்ளைகளுக்கு உம்முடைய சகாயம் செய்யும் கேடகமான மகிமையான வெற்றியின் கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் வருவதாக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடந்து உடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். நீங்களை ஆசீர்வதித்து உன் பிள்ளைகளை கனம் பண்ணி காக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.